ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா லாஸ் ஏஞ்சல் க்ரைம். இது வந்து ஒரு மல்டிப்ளேயர் கேமு. நானும் என் தம்பி விளையாட போகிறோம். இது வந்து ஜஸ்ட்டு ஃபார் ஃபன்னுக்காக மட்டும்தான் இந்த கேம் விளையாட போகிறோம். இது ஒன்றும் அந்த அளவுக்குலாம் இல்லை, நம்ம ஃபைட்டிங்லாம் இருக்காது இதில். ஆனால் அவங்க முடிஞ்சால் பார்ட் 2 மாதிரி ட்ரை பண்ணுறேன். ஏன்னா இதில் மேப்ஸ் இருக்குது. இன்றைக்கி கொஞ்சம் மேப், நாளைக்கு கொஞ்சம் மேப்னு ட்ரை பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து லாங்குவேஜ் வந்து இதை செலக்ட் பண்ணிக்கலாம். இதை செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கிலீஷ் செலக்ட் பண்ணியாச்சு. வெயிட் பண்ணுங்கள், கண்டினியூ கொடுத்துடலாம். இங்கிலீஷ் கொடுத்தாச்சு. இப்போ வந்து இந்த அக்செப்டை கொடுத்துடலாம். ஃபைட் இருக்குது காய்ஸ், ஆனால் என்ன ரொம்பலாம் இல்லை, ஜாம்பி ஃபைட் இருக்குது. ஜாம்பி ஃபைட் நாங்கள் 2 பேர் ஃபைட் போட்டுக்கலாம். நான் வந்து தம்பி ஃபோனில் தான் பார்த்தேன். இப்போ தான் நான் ஏற்றிருக்கேன் இந்த கேமே. லாஸ்ட் ஏஞ்சல்ஸ் நான் விளையாடுறேன் காய்ஸ், நான் சொல்லி தர போகிறேன். சரி வாங்க பார்க்கலாம் வீடியோ. நான் முதல்ல வீடியோக்குள்ளே போகலாம். காய்ஸ் ஹலோ போனோன்னா இப்போ ஹலோ கொடுத்தாச்சு. இப்போ நம்மளுக்கு வந்து என்ன ஸ்கின் எடுக்கலாம்னா, இந்த ஸ்கின் எனக்கு பிடிக்கல. ஆனால் நான் வந்து என் தம்பி வச்சிருக்க ஸ்கின்னே மாற்றிக்கிறேன். அது நல்லா இருக்குது. இதுவும் நல்லா தான் இருக்குது, ஆனால் இது வந்து கலர் சரியில்லை. அதனால் நான் வந்து என்ன பண்ண போகிறேன், மாற்ற போகிறேன் வேறு ஸ்கின்னு. இப்போ என்னென்னா, இது ரைட் கிளிக் இதுவும் வேணாம். இதோ இதை கொடுக்க மாறும். மூவ் பண்ணலாம் தேவையில்ல. இது பயங்கரமாக இருக்குது. இது அப்படியே மாஸ்க் மாற்றிக்கணும். இப்போ வந்து இந்த இதை மாஸ்க் மாற்றலாம். இதோ இந்த ஹெட்டுக்கு மட்டும் மாஸ்க் மாற்றலாம். இப்போ நம்ம இதோ இங்கே இருக்குது பாருங்கள், இந்த கண்ணாடி இருக்கே, அதை நம்ம கொடுத்தோன்னா மாஸ்க் மாற்றலாம். ஐயோ மாற்றி கொடுத்துட்டேன், இருங்க. ஓகே, மாஸ்க்கு சேஞ்ச் பண்ணலாம். நம்மளுக்கு வந்து அந்த எக்ஸ்போர்ட்டை கண்ணு இருக்குது, அந்த இதான் வேணும். அது ஆனால் பிளேயர் நேம் மாற்றிக்கலாம். இப்போ இதுதான் நம்மளுது பிளேயர் நேம். இப்போ நாங்கள் பிளேயர் நேம் பண்ணால் இதோ இந்த இடத்துல போயிட்டு கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிவிட்டு இதோ இந்த பட்டனை கொடுத்து எல்லாத்தையும் அடிச்சிடணும். வாங்க அடிச்சிடலாம். அடிச்சுட்டு இப்போ நம்ம வந்து என்ன வைக்க போகிறோம்னா, என் தம்பி வந்து கேலக்ஸி கேமர் 2ன்னு வச்சுருக்கான். நான் வந்து கேலக்ஸி கேமர் 1ன்னு வைக்க போகிறேன். கேலக்ஸி கேமர் 1ன்னு டைப் போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம கேரக்டர் ஓகே நம்மளுக்கு வந்துருச்சு லேனு. இப்போ எடுத்தோடனே ஓகே வெயிட் பண்ணுங்க. எடுத்தோடனே இந்த சைடில் இது இருக்கும். இது ஒரு செகண்ட் வெயிட்டு. இந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அகெயின் கண்டினியூ பண்ணலாம். நாங்கள் ஒரு வீட்டில் ஒரு ஒர்க்குன்றனே போயிட்டோம், அதனால இப்போ திரும்ப வந்துட்டோம். இப்போ எடுத்தோடனே வந்து இதோ டீம் போடணுன்னா ஃபஸ்ட்டு இதை பண்ணிக்கலாம். ஒருத்தர் போகணும். இந்த இடத்த நம்ம வந்து 2 பேர் வச்சுக்கிறோம். நீ காமி இந்த பாருங்க 2 வச்சாச்சா. இப்போ வந்து ப்ளே கொடுத்துட்டு நம்ம உள்ளே போயிட்டோம்னா இங்கே சர்ச் இருக்குல்ல, இந்த சர்ச்சை கொடுத்து நம்ம டீம் பிளேயர் வரவங்க நம்மளோட மேப்குள்ளே வரலாம். இப்போ வந்து என் தம்பி வந்து ப்ளே கொடுத்தானா நான் எப்படி வரப்போகிறேன்னா, இப்போ இந்த சர்ச் நெட்டு, ஆமாம் நெட்டு மெயின் தான் கேமுக்கு. இருங்க, நான் நெட் ஆனில் தான் வச்சுருக்கேன். இப்போ இந்த சர்ச் யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த சர்ச்சுக்கான டைம் இது. வெயிட் பண்ணுவோம், நம்ம இந்த காரணம் வச்சுக்கலாம். அது நான் இதில் கன் இருக்குது. இப்போ அவன் உள்ளே போயிட்டாரு. இப்போ நான் சர்ச் கொடுத்து ஜாயின் கொடுத்துருப்பேன். இதில் கன் இருக்குது. பார்த்தீங்களா, இப்போ நான் சர்ச் கொடுத்தேன், ஜாயின் கொடுத்துட்டேன். இப்போ லோட் ஆகிட்டு இருக்கு. என்னென்னமோ கதை அடிக்கிறாங்க, நம்ம படிக்கல. இதில் கன் இருக்குது தெரியுமா? தெரியாதே ஃப்ரெண்ட்ஸ். இதோ இங்கே தான் இருக்கான். இருங்க, ஆஹா கன் இங்கே தான் இருக்குது. இருங்க ஃப்ரெண்ட்ஸ், கோகுல நில்லு. ஒரே அடிங்க, கண்ணாடி உடச்சிக்கிட்டு அடிச்சிருச்சிங்க என் மண்டைக்குள்ளே. இதோ கன் எடுக்கணும்னா இதோ திஸ் ஆப்ஷன். வெயிட் பண்ணுங்கள், இதோ இந்த இடத்துல கன் எடுக்கணும்னா இதை கிளிக் பண்ணிவிட்டு, இதை கிளிக் பண்ணிவிட்டு நம்மளுக்கு இந்த கன்ஸ்லாம் இருக்குது. நம்ம எது வேணாலும் எடுத்துக்கலாம். நம்ம வந்து பேசாமல் டெசர்ட் ஈகிள் கையில் வச்சுப்போம். வாங்க, இப்போ கார் இங்கே இருக்குது, ஆனால் அந்த காரை காணாமல் போயிடுச்சு. இப்போ அதனால் நம்ம வந்து வெளில நடந்தே போகலாம். எப்படிரா பைக் நம்ம ஸ்பான் பண்ண, பைக்கு காரு இதோ இந்த ஃபோனுக்குள்ளே ஃபோனா? இருங்க ஃப்ரெண்ட்ஸ் காட்டுறேன். இதோ இங்கே ஒரு ஃபோன் இருக்குது. அந்த இந்த இடத்துல ஃபோன் இருக்கா, கேமரா ஆடுதுங்க, இது யூஸ் பண்ணோம்னா. அந்த இங்கே ஒரு ஃபோன் இருக்குதுங்க. நாங்கள் இது வச்சுருக்கோம்ல, அது கீழே இது இந்த ரெட் கலரில் இருக்க இந்த இடத்துல சுற்றுதே. ஐயோ ஃப்ரெண்ட்ஸ், இதுவே கண்டா இருக்கான். அது இங்கே சுற்றிட்டு இதோ இந்த இடத்துல இங்கே இருக்கிறது இதுதான் ஃபோனு. நம்ம இதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபோனுக்குள்ளே போயிட்டு கான்டாக்டுக்குள்ளே போகணுமாடா. கான்டாக்டுக்குள்ளே போயிட்டு மெக்கானிக் வெயிட் பண்ணுங்கள், மெக்கானிக் கிளிக் பண்ணோம். அந்த பக்கம் தள்ளி வைக்கலாம். ஐயோ மாற்றி பண்ணிட்டேங்க. கான்டாக்ட் பண்ணிட்டு மெக்கானிக் கொடுத்துட்டு, மெக்கானிக் கொடுத்தா இந்த மாதிரி வண்டியும் காட்டுது. நம்ம ஜேடிஎம் தான் ஸ்பெண்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஜேடிஎம் தான் கேட்டு. நீ ஏன் பைக் எடுத்துக்கோ.
இறங்க. நாங்க விட்டு நாங்க ஸ்மார்ட் பண்ணிட்டேன். இல்லை நான் எடுத்துக்கிறேன் இதை. நான் எடுத்துக்கோ. நான் என் வண்டியில் வரேன். அது என் வண்டி தான். என் பைக்கு வாடா பைக் அங்கே ஸ்மார்ட் பண்ணிட்டேன். நான் ஏறுறான்னே என் வண்டியில் ஏறு பார்க்கலாம். எப்படி ஏறுறதுன்னு. ஃப்ரெண்ட்ஸ் ஏற மாட்டாங்க போங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏறிட்டு நான் இறங்கிடுவேன். இப்போ நம்ம நீ ஸ்பான இடம் எது? நான் நிற்கிற டாக்ஷனா இல்லை இந்த பக்கமா? அந்த பக்கம். எந்த பக்கம்? இப்போ நான் நிற்கிறது கரெக்டா? இல்லை இந்த பக்கம் தான் போகணும். ஓகே இந்த பக்கம் தானா? நம்ம இது பாருங்க பின்னாடி உட்காந்துட்டான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ். இவன் லூஸ் ஆகிட்டாங்க. நான் என் பைக் வாங்குறாங்க பயங்கரமா. இப்போ பாருங்க பயங்கரமாக இருக்குது. ஜஸ்ட் ஒன்லி ஃபன்னுக்காக தான். என்னோட பைக் இப்போ என் அண்ணன் எடுத்துட்டானா. இவனால் பைக் ஸ்பான் பண்ண முடியாது. அதனால தான் இப்போ நான் வந்து வேகமாக வந்திருக்கேன் இங்கே. என் பைக் எடுக்காத. உன் பைக்கை உடையிறேன். கலர் மாற்ற முடியும். அது நம்ம போக போக பார்க்கலாம் எப்படின்னு. பாட்டு கன்ஃபார்ம். இப்போ நம்ம வந்து இப்போ கோகுலோட வண்டி எடுத்துக்கலாம். நான் உன் வண்டி எடுத்துருவேண்ணா. எடுத்துக்கோ. எனக்கு தான் உன் வண்டி இருக்கும்போது நான் என் வண்டி எடுக்கணும். அண்ணா இங்கே வா, நான் உனக்கு ஒன்று காமிக்கிறேன். பின்னாடியே வா. ஃப்ரெண்ட்ஸ் இவன் எங்கேயோ காட்டுறேன் பின்னாடி வாங்குறான். வாங்க போகலாம். கைஸ் நான் பார்த்துருக்கேன். ரொம்ப ஸ்பீடான கார் வந்து கிங்கு. அப்படியாங்க? கிங்குன்றது எங்கே இருக்குன்னு நம்ம போக போக பார்க்கலாம். வண்டியில் வண்டி நீங்கள் ஸ்பான் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க. அந்த பாருங்க போக போக வண்டியிலே இன்னொரு இதுவும் பண்ண முடியும். அவன் இருங்க, அவன் சொல்கிற வண்டி எங்கே இருக்குன்னு நம்ம சும்மா செக்கிங் போட்டுக்கலாம். பக்கத்துலேயே இருந்தா வண்டியிலே உட்காந்து நான் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் லூஸ் மணி பண்ணிட்டு இவன் வருஷம் இடம் இந்த பக்கம் தான் போனான். இப்போ அவன் எங்கே போனான்னு யாருக்கு தெரியும்? ஃப்ரெண்ட்ஸ் நான் தப்பான டாக்ஷன் வந்துட்டேன். ஏங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டேன். ஓய்வா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க எடுத்து பாருங்க பிளாஸ் இடிச்சிட்டான். இல்லை அண்ணா இங்கே வா. ஆனால் சுடாதண்ணா உனக்கு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சுட்டு தள்ளுவோம் பயங்கரமாக படப்படன்னு. நம்ம அதுக்கு தான் கேமுக்கே வந்திருக்கோம். இவன் சுட்டு இந்த ப்ளூ கலருக்குள்ளே போகணுமாடா? இந்த ப்ளூ கலருக்குள்ளே போகணுமா? தெரியாது. போகணுமா போகக்கூடாதா? ஐயோ அந்த பிளாக் வண்டி எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எடுத்தாச்சு. அங்கே என் வண்டி இருக்கிறதுனால இவன் ஏறிட்டான். சரி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இவன் சொல்லனாலும் இந்த ப்ளூக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க போகலாம். ஆனால் இது உன் வண்டி இப்படி பண்ணுது. ஓ ஃப்ரெண்ட்ஸ் மேலே வந்து ஒரு ஹெலிகாப்டர் இருக்குது. செம ஃப்ரெண்ட்ஸ். இதில் சுட முடியுமா? இல்லைங்க ஆப்ஷன் இல்லை. ஓகே பறக்க ஆரம்பிக்கலாம். அண்ணா திருப்பியும் அதே என் வண்டி பாடி பறந்துருச்சு எப்படியோ. நான் திருப்பியும் அதே பக்கு. என்னாச்சு ஃப்ரெண்ட்ஸ்? அவனே ஹெலிகாப்டர் எடுத்துட்டான். இப்போ அவன் வேறு எடுத்துட்டானா அவன் வந்து எனக்கு கண்டிப்பாக அடிப்பாங்க. அதுக்குன்னு நான் வேறு ஏதாவது பண்ணணும். எங்கே இருக்கான்? எங்கே இருக்கடா ஃப்ரெண்ட்ஸ்? அவனை பார்த்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் நான். மேலே வாடா அப்படியே வாடா. நான் அவனை வந்து இடிக்கிறேன் ஃப்ரெண்ட். அவனை போய் இடிச்சிடலாம் நம்ம. அவனை போய் இடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். உனக்கு நேரில் இருக்க பாரு. மேலே போகிறேன் உனக்கு கீழே போயிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இவன் வந்து இடிச்சிட போகிறான். நம்ம இடிக்கிறோமோ இல்லையோ அதனால நம்ம ஆட்டி ஓட்டலாம் வண்டியை. ஐயோ ஃப்ரெண்ட்ஸ் ஐயோ போச்சு வந்துட்டாங்க. நேருக்கு வந்துட்டாங்க. இப்போ வந்து இடிப்பாங்க. இவன் இடிக்கிறது ஐயோ இடிச்சிட போனான். அப்படியே பயமாக இருக்கே. இவன் இடிச்சிட்டானா நம்ம வெடிச்சு காலி. வாடா எட்ரா வாடா. ஐயோ 2 பேருமே காலிங்க. எக்ஸ்ப்ளோடுன்னு வந்துருச்சு பாருங்க. கேலக்ஸி கேமர் 1 கேலக்ஸி கேமர் 2 எக்ஸ்ப்ளோடட். வண்டியை நான் எடுத்துட்டு கிளம்புறேன். வண்டி எடுக்காதடே. வேணாண்டான்ட்டேன். வண்டி எடுத்துட்டான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வண்டி கூட என் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பண்ணுறா இப்போ இவன் எதுக்குன்னு ஒன்று பண்ணுவான் ஃப்ரெண்ட்ஸ். இடிப்பான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து அதுக்கு தான் திருப்பினேன் ஃப்ரெண்ட்ஸ். இவனை காட்டக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். எங்கே வரணும்னு ஃப்ரெண்ட்ஸ் இவன் எட்டி பார்க்குறான் ஃப்ரெண்ட்ஸ். இவன் சீட்டர் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இவன் என்னை பார்க்காம ஓடிட்டான். அதனால நம்ம இப்போ ஓடலாம். கோகுல் இப்போ தான் என்ன இப்போ பாட்டி தான் வேறு யாரும் இல்லை. சரி ஃப்ரெண்ட்ஸ் கிட்டத்தட்ட வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இவன் பார்த்துட்டான் ஃப்ரெண்ட்ஸ். இவனுக்கு இந்த மேப் எல்லா இடமும் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வந்து பட்டு பண்ணி இடிப்பான் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து இப்போ தான் ஏன்னா ஒருத்தன வரேன். கோகுலை பார்த்துட்டேன். இல்லைங்க வேறு எவனும் மற மாட்டேன். அவனையாச்சும் அடிப்போம் போர் அடி. இதில் போலீஸ் இருக்கானா?
யாரோ வராங்க ஃப்ரெண்ட்ஸ். அவன் பார்த்துட்டான் ஃப்ரெண்ட்ஸ். திரும்பவும் எங்கேருந்து வருவான்னு தெரில. எங்கேருந்து வரான்னு தெரிஞ்சா வச்சு பட்டு பட்டுன்னு போட்டு அடிப்பேன் நான். எங்கிட்ட இருக்கேன் அந்த பிரிட்ஜுக்கு அந்த பக்கம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போ எந்த பக்கம் நம்மளால் இது பண்ண முடியாதுன்னு எடுக்க முடியாதுன்னு. பிரிட்ஜுக்கு அந்த பக்கமா? இவன் ரொம்ப பண்ணுறான் ஃப்ரெண்ட்ஸ். கன்னை ரீலோட் பண்ணோன்னா அதோ இங்கே இருக்குது, இங்கேயும் இருக்குது. ப்ளஸ் 2 ஆப்ஷன் இருக்குது கன்னை ரீலோட் பண்ண. நம்ம வந்து 2 பக்கமும் ஏதாவது ஒரு பக்கத்தை கன்னை ரீலோட் பண்ணிக்கலாம். 16 புல்லட் இருந்தாலும் ரீலோட் பண்ணுறோன்னு தோணுது, அதனால் ரீலோட் பண்ணியாச்சு. இவனால் நம்மளை கண்டே பிடிக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நம்ம அந்தளவுக்கு தப்பிச்சிட்ருக்கோம். உள்ளே தான் நம்ம ஆஹா ஆரம்பித்த இடத்துக்கு வந்துட்டான் ஃப்ரெண்ட்ஸ். இவன் இப்போ கண்டிப்பாக நம்மளை கண்டுபிடிச்சிருவான். சீக்கிரம் போனேன் எங்கன்னா ஒரு இடத்துக்கு. இவன் ஒரு டைம் விளையாடினதை பார்த்தேன். இன்னொரு பிளேயரோட விளையாடினான். அப்போ இவன் இதே மாதிரி தான் அந்த பிளேயரை அவனை பண்ணிவிட்டு அலைய விட்டுட்டு இருக்கும்போது நான் பார்த்தேன். இவன் அந்த பெரிய பில்டிங் நோக்கி ஓடின்னு வந்திருந்தான். இப்போ அதே தான் நம்மளும் அந்த பண்ணுறோம். அந்த பெரிய பில்டிங் நோக்கி ஓடி வந்துட்டுருக்கோம். பெரிய பில்டிங்கா? பெரிய பில்டிங் எங்கே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ்? இவன் பார்க்குறான் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கிட்டத்தட்ட உடஞ்சி போன ப்ளீஸ். ஃப்ரெண்ட்ஸ் ரோடை பட்டினம் கிராஸ் பண்ண ஓடும். வாங்க பட்டார்னு அடி, கால் அடி. சே மிஸ்ஸு. அங்கே ஓடின்றாங்கோ, யாருன்னு தெரில. அடிப்போமே ஃப்ரெண்ட்ஸ். அவன் என்னை கண்டுபிடிச்சிட்டான்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அவன் வேறு லைட் ஆஃப் பண்ணிட்டு தேடுறாங்க. வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துட்டேன், போச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அவன் கவுந்துட்டான் பட 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 படன்னு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போய் அடிப்போம் இந்த சான்ஸ். அங்கிட்டு தான் இருக்கேன். போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அவன் என்ன போட்டு அடிக்கிறான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக நம்ம ஒரு ஸ்கில்லிங்காக இருக்கும், அதனால நம்ம ஸ்கில்லை வச்சு அடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம டப்புன்னு நம்ம வண்டியை ஸ்பான் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதை ஸ்பான் பண்ணுவோம். ஈசன்ன்ற நத்தியம் ஒன்று எடுத்தேன். ஐயோ ஃப்ரெண்ட்ஸ், இது பார்க்கவே டப்பா வண்டி. நாங்கள் இப்போ கன் ஷூட்டுக்குன்னு ஒரு மேப் போடலான்னு இருக்கோம். டெத் மேட்ச் கேம் பேர். இருங்க இப்போதைக்கு போல். இப்போதைக்கு அவன் என்னை நோக்கி தான் பட்டாருன்னு இடிப்பான். நானும் அதே டேரக்ஷன் நோக்கி தான் பொறுமையாக வராமல் போல் ஃப்ரெண்ட்ஸ். என்னை பார்த்துட்டான். இப்போ வந்து தெரியாதா ஃப்ரெண்ட்ஸ்? அவனு செம்மையாக ஏப்ரல் பண்ணிட்டு வர்றோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தான் ஃப்ரெண்ட்ஸ். அவன் ஆனாலும் கண்டிப்பாக வந்து இடிப்பான், அதனால் நம்ம பயங்கரமாக எஸ்கேப் பண்ணோம். போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இவன் தான் ஃப்ரெண்ட்ஸ் கவுறான். நம்ம வண்டிக்கு இப்போ வரைக்கும் ஒரு சின்ன டேமேஜ் கூட இல்லை, அதனால நம்ம எஸ்கேப் ஆகிடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸை வெட்டிக்க போகிறோம். நம்ம போய் அடிச்சிட்டான் அதுக்கு முன்னாடியே. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இடிப்போம். இடிக்க போறியா? இந்த செம்ம ஸ்பீடில் போகுமா? இந்த பாரு போகுது பாரு. ஃப்ரெண்ட்ஸ் அவன் எங்கே போயிட்டு பாருங்க, நான் எங்கே இருக்கேன்னு பாருங்க. அப்படியே போகிறது நல்லது கிடையாது. ஓகே எஸ்கேப். ஐயோ இடிச்சிட்டேன். போச்சு. இப்போ திரும்பி வந்து என்ன தான் இடிப்பான் ஃப்ரெண்ட்ஸ். போச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணேன். நம்ம இப்போ வரைக்கும் அதிகமாக டை ஆகலை, அவன் தான் டை ஆகிடுங்க நிறைய. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஷார்ட்கட், நம்ம செம்ம அறிவு மூலையை பயன்படுத்தலாம். ஐயோ ஃப்ரெண்ட்ஸ் பின்னாடி வந்துட்டான் ஃப்ரெண்ட்ஸ். இடிக்கிறான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப மோசமாக இருக்கான். ஏதாவது பண்ணணுமே. போடு. நான் நிற்பேன் நீ டேய் ஃப்ரெண்ட்ஸ். இவன் ரொம்ப மோசமாயிட்டான். இவனை ஏதாவது பண்ணலாம் வாங்க வண்டியில். எடுக்க முடியா? ஆமாம் வாடா டே. ஆட்டுமா ஓடு. ஃப்ரெண்ட்ஸ் அவனால் ஸ்பீடு கண்ட்ரோல் பண்ண முடியாது, அதை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். பட்டுன்னு போடு. அவனால் ஸ்பீடு கண்ட்ரோல் பண்ண முடியல. யார் நான் சொன்னேன்? அப்படியே சொல்லி நம்மளால் அடிக்க முடியும். பட்டு 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 ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஒன்று எடுக்க போகிறோம், அதனால அவன் டை ஆக போகிறான் பாருங்கள்.
என் ஃப்ரெண்ட் அவன் எந்திரிக்க விட மாட்டான் ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ சூசைட் ஃப்ரெண்ட்ஸ். அவன் என் காரை எடுத்துட்டானா என்னால் எதுவுமே பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டான் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பண்ணேன் நான் அந்த கன்று எடுப்போம் ஃப்ரெண்ட்ஸ். உட்காருவோம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கேயே பட்டப்பட்டுன்னு. எங்கிட்டு காணும்? வாவ் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி வந்து தெரியல வந்து இடிச்சிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் 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 அவன் ரொம்ப பண்ணுறான் ஃப்ரெண்ட்ஸ். லிமிட்டை மீறிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் காப்பாற்றுங்க நம்ம உயிரை நம்ம தான் காப்பாற்றிக்கணும். அதனால நம்ம சுற்றலாம் இதையே ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் ஓடாமைப்போம் சுத்தரா சேர ஃப்ரெண்ட்ஸ் அவன் வண்டியிலேருந்து போக வந்து வச்சுட்டான். ஃப்ரெண்ட்ஸ் மாட்டினோம் ஃப்ரெண்ட்ஸ். என்னென்னலாம் பண்ணியிருப்போம். அதனால தான் இவனை போட்டு அடிக்கிறோம். வாங்க ஓடலாம் ஓடலாவா ஓடலாமா ஃப்ரெண்ட்ஸ். இவனை இங்கேயே ஸ்பான் பண்ணால் நல்லது தான், நம்மளுக்கு நல்லது. வாங்க அடிச்சாச்சு. திரும்ப ஆனால் இவனை இங்கேயே ஸ்பான் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அகெயின் இதே இடத்துல. ஓகே வாங்க அடிக்கலாம் இந்த தடவை. ஃப்ரெண்ட்ஸ் இந்தவும் ஓடிட்டே கன் எடுத்துட்டான். எனக்கு வேறு மெசேஜ் வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் அடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஹெட்ஷாட்டில். திரும்ப இதே இடத்துல அகெயின் ஒன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். அவன் எங்கேயோ போய் ஒளிஞ்சிட்டான், கவர் எடுத்துட்டான். ஆனால் நம்ம பக்கத்தில் நிற்கக்கூடாது. வாங்க அடிக்கலாம் போட்டு ஃப்ரெண்ட்ஸ். அவனும் டை ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இந்த மேப் எனக்கு போர் அடிச்சிருச்சு. இப்போ வாங்க டெத் மேட்ச் போகலாம் கைஸ். டெத் மேட்ச்க்கு அப்புறம் வந்து ஒரு வாட்டி கார் ஸ்கோரர் போகலாம். இப்போ இது இருக்கா எத்தனை வந்துட்டு இந்த லேனை நம்ம கொடுத்தோம்னாலே நம்மளுக்கு எல்லாம் தானே நடக்கும். நீங்களே பில்ட் இந்த லேனு மேப் நம்ம அப்புறமேட்டு அடுத்த வீடியோவில் பார்த்துக்கலாம். இப்போ லேன் இது பண்ணிட்டு இப்போ நம்ம டெத் மேட்ச்னு இருக்குது பாருங்க. அது இந்த டெத் மேட்ச் நீ ப்ளே கொடுங்க சார். இந்த 3வது ஃப்ரெண்ட்ஸ் இது குழப்பம். அது இந்த டெத் மேட்சை நமக்கு தொட்டுட்டு போய் ப்ளே கொடுத்துட்டு ஒரு கொஞ்சம் நான் வெயிட் பண்ணி இப்போ நான் ப்ளூ செலக்ட் பண்ணிட்டேன். சர்ச் வர மாட்டேங்குது. ஒன்றும் கிடையாது. ப்ளூ போய் நம்ம டச் பண்ணணும். இப்போ என் பேர் இங்கே வந்துருச்சு. சர்ச் வர மாட்டேங்குது. வந்துருச்சு. இப்போ கோகுல் வந்து ரெட்டை தொட்டானா இந்த இடத்துல அவன் பேர் வரும். வாங்க தொட சொல்லலாம் அவனை. ஓகே ஜாயின் ஆகும். பிளேயர் 3 அது மாதிரி தான் ஏதாவது காட்டும். அவ்வளோதான் மேட்ச். இப்போ மேட்ச் ஆரம்பிக்க போது இப்போ நம்ம ஃபோட்டோ கெத்தாக கட்டுறாங்கடா. என் ஃபோட்டோவும் அதே தான். ட்ரைனிங் ஃபெசிலிட்டி பேட்டா. இப்போ வாங்க இப்போ நம்ம வந்து கன்று சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் அவன் என்னை எடுத்தோடனே போட்டு பயங்கரமாக அடிப்பான் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அவங்க கூட வந்து பிளேஸ் நிறைய பேர் எடுப்பானுங்க. சீட் பண்ணுவான் ஃப்ரெண்ட்ஸ். அது எனக்கு பிடிக்காது ஃப்ரெண்ட்ஸ். அந்த ரூல் இப்போவே கிடையாது. நான் கிட்ட சொல்லிடலாம். நான் பண்ணுவேன். எனக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் சீட்டிங்காகவே நம்ம கேம் ஆனால் சீட்டிங்கே கிடையாதுண்ணா. இப்போது நம்ம அவன் பேஸ்குள்ளே வந்து உட்காந்தாச்சு. உட்கார்றேன். எஸ் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அவன் வந்து நம்மக்கிட்ட தான் கண்டிப்பாக வருவான். வாங்க அடிக்கிறதுக்கு தயாராகிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஹெட்ஷாட் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அவன் ஏன் பேசணும் இதான் ஃப்ரெண்ட்ஸ் ஓடி வருவான். சீக்கிரம் ஃபோன் பண்ணுங்க நம்மளை. ஷார்ட் கன்னு ஃப்ரெண்ட்ஸ். அவன் 2 பாயிண்ட் எடுத்துட்டான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அவன் எங்கே பண்ணாங்கன்னா வந்து அடிப்பான் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் ஓடிக்கிட்டே தான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எதுவுமே பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ் இவனை. இப்போ நம்ம அடி வாங்குறத தவிர நம்மளுக்கு வேறு வழியே இல்லை. வாங்க ஓட ஆரம்பிச்சிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எகிரி குச்சிக்கிட்டே கன் எடுத்தாச்சு. ஃப்ரெண்ட்ஸ் இவன் ஏதாவது பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஐடியா கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் 5 பாயிண்ட் எடுத்துட்டான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் என்ன ஃப்ரெண்ட்ஸ் பண்ணேன் 5 பாயிண்ட் எடுத்துருக்கோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நானே லக்கில் தான் ஃப்ரெண்ட்ஸ் அடிக்கிறேன். இவனும் இந்த லக்கியும் எடுக்கிறான் ஃப்ரெண்ட்ஸ். இவனுக்கும் லக்கு இல்லை எனக்கும் லக்கு இல்லை. 2 பேருக்கு ஒரு பாயிண்ட் ஊற்றுறானுங்க. போடல வேறு லெவல் ஃப்ரெண்ட்ஸ். நான் எங்கே இருக்கானே தெரில ஃப்ரெண்ட்ஸ். ஒன்று நம்ம எட்டி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடிச்சு ஐயோ ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ என்னென்னமோ வருது என் பேஸ்குள்ளே வரப்ப வந்துட்டேன் போடு. மேலே ஏறா எங்கே ஃப்ரெண்ட்ஸ் பானை இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் கண்ணில் அவன் பட்டான் ஃப்ரெண்ட்ஸ். என்ன போட்டு எப்படி வச்சான். ஆஹா இங்கே ஸ்பான் பண்ணியிருக்கானுங்க. போடு கைஸ் முடிங்க. நம்ம வந்து ஜிஎம்எம் விளையாடலாம். அப்புறமா ஜிஎம்எம் ட்ரை பண்ணலாம். கிராணி மல்டிப்ளேயர் வேறு ஒன்றும் இல்லை
ஃப்ரெண்ட்ஸ் தப்பிக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்துக்கு ரீலோட போட்டு வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் அதுவும் ஸ்போன் பண்ணிட்டானுங்க. ஃப்ரெண்ட்ஸ் நீ என்னோட ஒரு பாயிண்ட் அதிகமாயிடுச்சு. ஆமாம் அப்போ அது விடக்கூடாதுல்ல. இவன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ஒரு செகண்ட் கிளிச் ஆகிடுச்சு. அதை இவன் சான்ஸாக பயன்படுத்திக்கிட்டான். ஃப்ரெண்ட்ஸ் வரான். ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் வந்துட்டான். பார்த்துட்டேன். போடு ஃப்ரெண்ட்ஸ், அடிங்க. அவ்வளோதான். ரீலோட போட்டுனே ஓடுவோம். ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு பயங்கரமாக கிளிச் ஆகுது. என்னை சுடாதே. ஃப்ரெண்ட்ஸ் பயங்கர கிளிச்சு. சார்ஜ் இல்லைங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ லாஸ்ட் மேட்ச்னு நினைக்கிறேன். இவன் வந்து இப்போ கண்டிப்பாக அடிப்பான். உங்களை அடிக்காதடாடே, எனக்கு செம்ம கிளிச்சுடாடே. கோகுலு கிளிச்சுடான்றேன். இருங்க ஃப்ரெண்ட்ஸ் அடிக்கிறான். இதெல்லாம் சீட்டிங்கடா. எனக்கு கிளிச்சு நின்றுருக்கேன். இந்த ஒரு பாயிண்ட் நான் எடுத்துக்க மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இவன் ஏமாத்துறான் எல்லா கேம்லையும். இது மட்டும் சீட்டிங் பண்ணுறான். ஒரு கேமும். இப்போ இந்த பாயிண்ட் எனக்கு கொடுக்கணும். இந்தா வச்சுக்கோ. என்ன ஃப்ரெண்ட்ஸ் இவன் பாயிண்ட் தரேன்ட்டு கொடுக்க மாட்டான். நீ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஓடுவோம். பக்கத்தில் போய் நடிப்போம். நிற்போம். அவ்வளோதான். மாட்டினாரு. போடு. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம 10 பாயிண்ட் எப்படியோ உருப்படியாக எடுத்தாச்சு. ஆஹா திரும்பவும் இதே இடத்துல. ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், லக்கில் அடிச்சிட்டோம். தான் ஃப்ரெண்ட்ஸ் லக்குண்ணா. பேடாஸ் லக்கு ஃப்ரெண்ட்ஸ். நக்கலாக இதுக்கு தான் பேசக்கூடாதுன்னு போல ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நக்கலாக பேசிட்டேன். அவ்வளோதான். போடு ஃப்ரெண்ட்ஸ். மிஸ் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அவன் 10 பாயிண்ட் எடுத்துட்டான் ஃப்ரெண்ட்ஸ். லீடில் இருக்கான் அவனும் நானும். இப்போது பட்டு குச்சி ஓடிடலாம். ஷார்ட் கன் எடுத்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஈக்குவல் பாயிண்ட் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண ஐயோ கையும் ஓடல காலும் ஓடல. கண்ணை மட்டும் எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவன் சுட ஆரம்பிச்சிட்டான். அவ்வளோதான் லக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அவன் சுடவே இல்லை சரியா. அவ்வளோதான். அந்த வேகத்தில் கால் வாங்கிட்டான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். 13 பாயிண்ட் எடுத்தாச்சு. நம்ம தான் இப்போ வரைக்கும் லீடிங்கில் இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ போச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவனை தெரியாமல் அந்த சைடு விட்டோம். இப்போ அவனும் கண்ணை எடுத்துகிட்டு ரெடி. ஐயோ ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு தான் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரவுண்டு ஏன் நான் எப்போவுமே ரீலோட ஆரம்பித்து வச்சிடறேன்னு இதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு டைமுக்கு ரீலோட் பண்ணுறேன். அப்புறம் ரீலோட் இருக்கும். ரீலோட்னு இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என் தம்பிக்கு லூசுன்னு வந்திருக்கு, எனக்கு வின்னர் வந்திருக்கு. இப்போ வந்து முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். கார் மேட்ச் போயிட்டு வந்துடலாம். ஒரே வாட்டி கார் ஸ்கோர் நாங்கள் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நம்ம வந்து இடிச்சுட்டு விளையாடுவோம். அதான் நம்ம அது இப்போதைக்கு நாங்கள் கார் ஸ்கோர் வரமாட்டேன். லாம்பி சர்வைவல் வேவாக வரும். இந்த கேம் வந்து வேவாக வரும். இந்த சிட்டி கிளியர் ஒரே ஒரு ரவுண்ட் ஆட்டு கேம் முடிச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போவே 23 நிமிஷம் ஆகிட்டோம். ஓகே கிளியர் சிட்டி ஒரு கிளிக் பண்ணியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ் எனிமீஸ் நம்ம தான் வச்சுக்கணும் போலங்க. ஆமாம் 30 பேர் கூட வச்சோம். 30 பேர் வச்சோம். டப்பு எங்கேருந்து விளையாட்டு வருகிறாங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ் 30 நிமிஷம் 30 பிளேயர் லிமிட் வந்து 30 வச்சாச்சு. 30 இது வச்சாச்சு. இல்லை பிளேயர் லிமிட் 2 பேர் வைப்போங்க. இவன் விளையாடி பார்த்தானா சரி 5 பேர் வச்சுப்போம். யாராவது சம்திங்ஸ் பண்ணாங்க சும்மா பார்க்கலாம். இப்போ நான் வந்து ப்ளே பண்ணிட்டேன். கேம் ரெடி பண்ணி இப்போ வந்து கோகுல் வந்து சர்ச் கொடுத்து வந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம எங்கேருந்து அடி வாங்கலான்னு பார்க்கலாம். ஐயோ ஃப்ரெண்ட்ஸ் போச்சு ஃப்ரெண்ட்ஸ். எடுத்தோடனே அடி வாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் தான் ஜாயின் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஓடும் போதே கன்னை ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் விடாமட்டானுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ நான் போட்டு ஆமாடா ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தனை அடிக்கிறதுக்குள்ளே நான் கோகுல் எங்கன்னா ஒளிஞ்சிருந்து அடிக்கணும்டா இந்த கேம்னா. ஐயோ கோகுல் ஒன்றையும் சுட ஆரம்பிச்சிட்டானுங்கெல்லாம். ஃப்ரெண்ட்ஸ் டூ மச் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டேமேஜ் தான் வாங்கணும். ஃபுல்லாக டேமேஜ். ஐயோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். AK-47 எடுத்தாச்சு. அடி வாங்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். என் தம்பி தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கேம் விளையாடி பழகிட்டான்றதுனால படன்னு அழுத்துறான் எல்லாரையும். ஆனால் நம்ம விளையாடவே தெரியல. 4 பேர் போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவன் பாருங்க எத்தனை பேர் அடிக்கிறானு. ஆனால் இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் 5 ஃப்ரெண்ட்ஸ் அடிக்கிறானுங்க.
நான் இந்த கண்ணு எடுத்துக்கோண்ணா. இரா இந்த கண்ணு எடுத்துக்கோ, செம்மையாக சுடுது. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து என்ன பண்ணோம்னா எப்படியாவது இங்கே ஏறிடலாங்க. இந்த லேடரை பிடிச்சிடலாம். நம்மளோட திறமையை காட்டலாம் இப்போ. ஃப்ரெண்ட்ஸ் என் தம்பி எங்கள் அடி வாங்குறான். நான் வந்து பக்கத்துலேயே இருக்கான்றனால சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் ஏற முடியலங்க லேடரில். நான் 5 பேர் ஓ ஃப்ரெண்ட்ஸ் என்னை பார்த்துட்டானுங்க ஒருத்தன். ஃப்ரெண்ட்ஸ் சுட ஆரம்பிச்சிட்டான். வாங்க நம்மளும் போட்டு சுட ஆரம்பிச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒருத்தனை எப்படியோ அடிச்சாச்சு. 2 ஃப்ரெண்ட்ஸ் 2 விக்கெட்டை போட்டாச்சு. ஓ நீ அது ஃப்ரெண்ட்ஸ் அதே ஒரு இது இப்படி அடிக்கிறான் ஃப்ரெண்ட்ஸ். நீயும் அது இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இவன் வேணுமே அடிச்சிருப்பான். நானும் அதே மாதிரி தானே போட்டிருக்கான். அதனால தான் கைஸ். ஏன்னா நான் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒருத்தர் அடிச்சிட்டேன். நான் 2 பேரை போட்டிருக்கேன். எத்தனை பேர் போட்டிருக்கான்னு தெரியல. நான் 2 பேர் போட்டிருக்கான். ஃப்ரெண்ட்ஸ் என்ன சுட ஆரம்பிச்சிட்டானுங்க. கைஸ் நான் 8 பேர் போட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் என்னை காப்பாற்றுங்க. கோல் வந்து காப்பாற்றுறாடி. நீ சொன்னவனே எப்போ நான் வர முடியும்? உன்னை சுட்டவனை ஒருத்தனை சுட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் அங்கே என் தம்பி அடி வாங்கிட்டு இருக்கான். அது நம்ம கூட அடி வாங்க முடியும். நான் உன்னதான் சுடுறான். அவனை நான் அவ்வளோதான் கேட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் அங்கே எத்தனை பேர்னு ஃப்ரெண்ட்ஸ் அது ஒரு எனிமி. வாங்க அந்த எனிமி அடிப்போம். என்னதான் கோகுல் மேலே பாருண்ணா எத்தனை பேர் இருக்காங்கண்ணே, அவங்கள சுட சொன்னேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்மளும் கோகுல் பேச்சு கேட்கலாம். அதனால் ஒருத்தன் அடிச்சாச்சு. நான் நிறைய பேர் போட்டேன். ஓ ஏய் என்னடா இங்கே இத்தனை பேர் இருக்கானுங்க. ஐயோ இப்போன்னு பார்த்தா தெரியலடா. ஃப்ரெண்ட்ஸ் இவன் என்ன போட்டா இங்கே போடணும். 4 பேர் இருக்கானுங்க. ஏய் நீ தான் லூசு நம்ம. ஓய் மேலே இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நானும் பார்த்துட்டேன் கோகுல் சொன்ன இடத்துல. ஆனால் அவன் சொன்ன இடம் கிடையாது. 5 பேர் சுட்டேன். நான் இங்கே பாருண்ணா எத்தனை பேர் இருக்காங்க. இங்கே ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு சார்ஜ் 15 தான் இருக்குது. அதனால் எனக்கு ஒரு பிரச்சனை. இப்போ நான் இப்போவே வீடியோ முடிச்சுக்கலான் இருக்கேன். ஐயோ ஃப்ரெண்ட்ஸ் போச்சு. ஃப்ரெண்ட்ஸ் எப்படியும் ஷார்ட் கன் எடுத்துக்கலாம். பக்கத்தில் இருக்கானுங்க. எல்லா எனிமீஸையும் ஷார்ட் கன்னில் அடிக்க முடியாது. ஆனால் நம்ம இறங்கிட்டோம் ஷார்ட் கன் எடுத்துகிட்டு. வாங்க ட்ரை பண்ணலாம். போடு ஃப்ரெண்ட்ஸ். தம்பி சொன்ன இடத்துக்கு வந்துட்டோம் உருப்படியாக. வாங்க அதனால் அவன் சொன்ன எல்லாத்தையும் போட்டு அடிச்சுட்டு போயிடலாம். அடி வாங்குறானுங்க எல்லாம் இப்போ தான். அவங்க சொல்கிறாங்க. அங்கே தான் போட்டு அடிச்சுட்டு இருக்கேன் எல்லாரையும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க கன்னை சேஞ்ச் சுடாமிச்சிட்டியா? தூரத்துலேருந்து எங்கே வந்து அழுத்துற. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஒளிஞ்சிக்கிட்டு கவர் பண்ணிட்டேன் கைஸ். நான் கவர் பண்ணி சொல்கிறேன். நாம்பளும் கவரில் தான் நிற்கிறோம். நீ இங்கே தான் இருக்கியா ஃப்ரெண்டு? என்ன ஒரு என்ன பண்ணுறாங்க? என்ன ஒரு வாட்டி சுட்டு இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ரிவெஞ்ச் ஆஃப் ஆல் த டைம் அந்த டைலாக்கே நான் உருவாக்குனது தான். எனக்காக நான் சும்மா கிரியேட் பண்ணேன். ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒரு இடத்துல வந்து ஆளுங்களை பார்த்தேன். லேட்ரு ஃப்ரெண்ட்ஸ் அது அப்படியே என்ன எடுப்பாங்க. லேட்ரு ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம அந்த இடத்துக்கு போயிட்டு முச்சு அடிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒருத்தனை பார்த்துட்டேன். நான் ஒன்று சுட்டேன். கைஸ் என்னதான் சொல்கிறான் அண்ணா. ஃப்ரெண்ட்ஸ் எதுவுமே தெரியும் பேசுகிறான். ஃப்ரெண்ட்ஸ் நான் மேலே வந்து ஒரு ஸ்னைப்பரை பார்த்தேன். ஃப்ரெண்ட்ஸ் கோலு மேலே இருந்து ஸ்னைப்பரோட சொல்கிறான். டேய் நீ தாண்டா இப்போ சுட்டு நான் உன்னை பார்த்துட்டேன்டா. ஏன்டா இப்படி இருக்க? எனக்கு சார்ஜ் வேற இல்லைடா. சாரி என்ன பழி வாங்குது. வாங்குவேன்டா உன்னை பழி வாங்க தேவையில்ல. நான் பார்த்துக்கோ. சரி நான் அடி வாங்கிக்கிறேன். நான் அடி வாங்கிக்கிறேன். போய் ஃப்ரெண்ட்ஸ் இவன் அடி வாங்க மாட்டான் ஃப்ரெண்ட்ஸ். வேணுமே பண்ணுறான். போடு சரி இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். எங்கடா இருக்க? வாசிக்கிறோம் வா சுடலாம். நீ அப்படியே என்ன அழுத்து. பட லூசு இதோ இருக்க வா. நீ என்னை அடிக்கணும்னு மட்டும் நினச்ச. உனக்கு அவ்வளோதான் லிமிட். என்ன சொல்கிற? என்னையோட அடிச்ச 2 தடவை எப்படா? அதான் 2 வாட்டி சுட்டேன். நான் விட்டுருக்கேன். அவ்வளோதான் விட்டுரு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இன்னும் 6 MPs இருக்கானுங்க. அவனுங்களை கண்டு கூட பிடிக்க முடியல சிவன். ஃப்ரெண்ட்ஸ் நான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணேன். இவனே யாரையும் தேட மாட்டான். நான் தேடித்தான் இருக்கேன். ஆனால் நல்லா அடி மட்டும் வாங்குறான் என்கிட்ட. போய் யாராவது நடுவில் எங்கன்னா பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள். ஆனால் இது வேற இல்லாமல் சொல்லுங்கள். எப்படி நான் சொல்லுவாங்க? கேம் முடியும் தான். சொல்கிறாங்க. லைட் இருக்கா?
ஏய் கூகுள் என்ன சுட்டல நான் இங்கூட சுட்டேன் ஷாட்கன் வச்சு டப்பு டப்புன்னு சுத்தி வா லைட் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் செம்மையா இருக்கு அண்ணா இங்க பாரு அண்ணா இங்க பாரு அண்ணா இங்க பாரு தெரியும்டா ஆ ஃப்ரெண்ட்ஸ் அத பண்ணி காமிச்சிட்டேன் நானு அரே பாத்து லைட் அடிக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் பக்கத்துல இது கூட தெரியாம இது லூசு பை இதோ பாருங்க ஃப்ரெண்ட் இதோ பாரு இங்க பாரு ஃபோன்ல கண்டினியூ வெறுப்பு ஃப்ரெண்ட்ஸ் யாரோ நம்மளை போட்டு சுடுறாங்க வாங்க நம்மளும் அதுக்கு பதிலுக்கு சுடணும்ல வாங்க சுடலாம் வாங்க இவனை அந்த அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு எனிமி சுட்டான் அந்த எனிமி நான் காலி பண்ணிட்டேன் என்னோட மெயின் எனிமியான இந்த கேமில் இருக்க கோகுல் எனிமி தான் அது ஃப்ரெண்ட்ஸ் பேசாமல் நான் டெய்லி கேம் முடிச்சுக்கலான்னு இருக்கேன் நான் 6 NPCனா நீ தேடவே மாட்ற அப்புறம் எப்படி கிடைக்கும் சொல்லு எக்ஸிட் ஆயிட்டியா இல்லை ஃப்ரெண்ட் இல்லையே நான் அப்புறம் எப்படி எக்ஸிட் ஆனேன் ஃப்ரெண்ட்ஸ் கோகுல் யூஸ் பண்ணி லெஃப்ட் ஆகிட்டான் இருங்க நான் ஜாயின் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க நம்ம ஒன்று பண்ணலாம் பேசாமல் இதான் வழி பார்ட்டி காமிக்கணும்னு என்ன சொன்னேன் அடுத்த வீடியோவில் பார்த்துக்கலாம் பார்ட் 2ல என்ன காணும் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து வேஸ்ட் ஆயிடுச்சு நம்மளாலையும் எதுவும் பண்ண முடியாது தனியாக அதனால் லாஸ்ட்டாக பாய் ஒன்றா முடிக்கலாம்னு நினச்சேன் டெத் மேட்ச் வா டெத் மேட்ச் வேணாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க லாஸ்ட்டாக நம்ம பழையமா போதும் இது வா கரேஜ் ஆமாம் கைஸ் அப்படியே அண்ணா கலர் மாற்றிப்பான் நீங்களும் அதை தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன யாரோ இங்கே ஆனால் இப்போ வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் மேலே தான் இருக்கானுங்க 6 பேர் அது ஒருத்தன் இருக்காங்க அவங்கள்ட்ட அடிச்சிடலாம் ஒரேடியா நான் கூட இப்படி தான் பண்ணேன் நான் தனியாலாம் வந்தேன் போடுவேன் அதனால அப்படியே கார் எடுத்துகிட்டு வந்து எல்லாரையும் இடிச்சு கைஸ் அதுக்கப்புறம் எல்லாரும் சுட ஆரம்பிச்சிட்டாங்க காரில் இருந்தும் அதுக்கப்புறம் ஹெலிகாப்டர் எடுத்து பறந்துட்டேங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வாணா ஃப்ரெண்ட்ஸ் நம்மளும் லீவ் ஆகிடலாம் நான் கராஜில் இதான் நம்ம கேரக்டரு அதை பாருங்க இதான் நம்ம கேரக்டரு பார்த்துக்கலாம் நீ அதெல்லாம் காமிச்சிக்கேன் இல்லைங்க ஓகே இருங்க நம்ம ஃப்ரெஷ்ஷான இடத்துக்கு போயிடலாம் இதுவும் வராத நீ சாரி நீ தானே மாற்றணும் அப்போ நான் நீ தானே எந்தில் ஒன்று போட்டா ஃப்ரெண்ட்ஸ் லேண்ட் கொடுத்துக்கலாம் லேண்ட்குள்ளே போயிட்டு இந்த கரேஜுக்குள்ளே போய்க்கலாம் கிளிக் பண்ணியாச்சு காரில் ப்ளே கொடுத்தாச்சு நான் கார் இருக்குன்னு நீங்களே தெரிஞ்சுக்கோங்க பார்த்து இப்போ வந்து கலர் மாற்றுறதுக்கான டெக்னிக் என்னன்னா நம்ம இந்த பட்டனை தொடணும் இந்த பட்டனை தொடணும் இந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு மட்டும் வரல ஃப்ரெண்ட்ஸ் லேக் பக்கு சொல்ல போனால் பக்கு ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ கிளிக் பண்ணுறோம் தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ் கைஸ் அப்புறம் இந்த மாதிரி கார்லையும் பண்ண முடியும் சரி இப்போது நம்ம வந்து ஒன்றா முடிக்கிறதுக்காக கிங் பக்கத்தில் வந்து எல்லா காரையும் பார்த்துக்கோங்க சரி கோகுல் வரலன்னா விட்டு நான் மட்டும் கேம் முடிச்சிடறேன் எல்லா காரையும் காமி சரி என் பக்கத்தில் வந்து நிற்கிறியா எல்லா காரையும் காமிச்சிடணும் அதெல்லாம் இப்போ தேவையில்ல என் பக்கத்தில் வந்து அப்போ தானே பார்ப்போம் கண்ணை வச்சுட்டு சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு டைம் காட்டிடுறேன் இது வந்து சிவ்லி கார் பேர் ஜேடிஎம் கேடிஎம் இது வந்து ப்ரைடு இது எலிசன் இது கிங்கு இதான் டாப் ஸ்பீட் சுப்ரா இது வந்து ஜுப்ரா இது வந்து மராக் இது வந்து இருக்கிறதுல டாப் ஸ்பீடு இந்த கேமுக்கு வாங்க இப்போ வந்து வீடியோ முடிக்கிறதுக்காக வந்து பக்கத்தில் ஃப்ரண்ட்டில் வந்து நின்றுடலாம் கோகுல் வரலன்னா உனக்கு அவ்வளோதான் இதில் எமோட்ஸும் இருக்குது இருங்க வாங்க போடலாம் வாங்க ஃபனுக்காக போடலாம் இதோ பாருங்க அதோ இப்போ பாருங்க தோ எனக்கு கோகுல் அடிச்சிட்டான் கை காமிக்கிற அண்ணா கோண்டா பாருங்க இரு இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்கடா ஷூட் பண்ணலாம் கை தூக்கு நீ கை தூக்கு இல்லை சுட்டுருண்டா தூக்குடா கோலு கை தூக்கு ஆன்சர் பக்கத்துல இல்லைனாலும் ஷூட் பண்ணுவோம் பட இந்த புல்லட் வேலை எதையுமே ஏமாந்துட்டான் ஆனால் எனக்கு தெரியும் ஆக்டிங் அப்படின்றான் கைது பண்ணிட்டான் என் கை பாருங்க எங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் படுத்துட்டு இருக்கு எவரா ஃப்ரெண்ட்ஸ் இவனை அரெஸ்ட் பண்ணிட்டோம் நம்ம அப்படியே கண்ணெத்து ஐயோ சொல்ல போறேன் மாட்டிக்கிட்டேன் திருப்பி நான் மாட்டிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓடிலாம் டொமேல் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ வந்து இருக்குன்னு சொல்றாங்க எனக்கே தெரியாது அதனால நான் சொல்ல கைஸ் அப்படியா என்ன கேட்ட அமௌண்ட் இருக்கு தெரியல சொல்றான் பாய் ஒரு லைக் பண்றீங்க இங்க பாருங்க லைக் பிக்சர் லைக் பண்றீங்க இருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம காட்டலாம் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணிடுங்க லைக்
இப்போ போடுறா நீ அது போடுறா லைக்கை லைக் பண்ணுங்க guys. மறக்காம லைக் பண்ணி விட்டுருங்க. சரி சரி வாங்க வீடியோ முடிக்கிறதுக்கு வந்து இங்கே நின்றுலாம். நம்ம வந்து வீடியோ முடிக்கிறேன் அப்பதான் மொத்த இடத்தையும் இப்படி காட்டி பக்கத்தில் வந்து நிற்கலன்னா நான் மட்டும் வீடியோ முடிச்சிடறேன். ஏய் இங்க வா கார் எப்படா இங்கேருந்து பார்த்தா தான் எல்லா காரும் ஓரளவுக்கு தெரியும். இன்னும் கூட முன்னாடி போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வாங்க இதை உங்களுக்கு ஒரு டைம் பண்ணி கட்டிடலாம். செட்டிங்ஸ்குள்ளே போய் வால்பேப்பர் மாற்றிக்கலாம். வால்பேப்பர்ஸ் நிறைய இருக்குது. நம்ம வந்து இது மாதிரி கலர்ஸை மாற்றிக்கலாம். गाइस நம்ம அண்ணாவை வெறுப்பேத்தலாம். ஃப்ரெண்ட்ஸ் அவன் லைட் ஆன் பண்ணுவான் ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே போய் நம்ம இது வச்சுக்கலாம். गाइस நம்ம பிக் வச்சுக்கலாங்க. எல்லாத்துக்கும் பிக் தாங்க இருக்கு. गाइस அப்புறம் தெரிஞ்சுக்கோங்க எல்லா இதுலயும் எல்லாம் ஹெலிகாப்டர் கூட இருக்கு. இதான் வால்பேப்பர். ஹெலிகாப்டர் ஆனா காமிக்கல गाइस. அதான் நான் காட்டுனேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தான் மேலே போயிட்டு. நீங்க இங்க கலர் மாத்தீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹெலிகாப்டரும் கலர் மாறிடும். இப்போ ஃபோன் முடியாச்சு வெயிட் பண்ணுங்க. உங்களுக்கு செட்டிங்ஸ் எங்க இருக்குன்னு ஒரே ஒரு அட்டெம்ப்ட் காட்டிக்கிறேன். நம்ம லைட் செட்டிங் பண்ணி வச்சிருக்கோம். சீக்கிரம் போய் பண்ணிட்டு வா மொத்தத்துக்கும். பண்ணிட்டு வரேன். ஓகே இந்த செட்டிங்ஸ் பட்டனை கிளிக் பண்ணால் நம்மளுக்கு வால்பேப்பர் இருக்கும். இதோ பாருங்க சீக்கிரம் வால்பேப்பர், ஃபோன் கலர், ஃபோன் சைஸ், வெப்பன் வீல் கலர். வெப்பன் வீல் கலர்னா என்னன்னா இப்போ ப்ளூ எடுத்துக்கலாம். நம்ம இது மாதிரி கலர்ஸ் நம்ம சேஞ்ச் பண்ணும்போது வரும் ப்ளூ கலரில். அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை. பாட்டு வரும். ஓகே இப்போ ஷார்ட் கன்னை கையில் எடுத்துக்கலாம். வீடியோ முடிக்கிறதுக்காக கூகுள் வரலன்னா நான் வீடியோ முடிச்சிடுறேன். நான் லைட் செட்டிங் பண்ணிட்டேன். ஐயோ ஃப்ரெண்ட்ஸ் கீழே வீடியோ வண்டியை உடச்சிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ் என் வண்டி இனிமேல் வரும்போதெல்லாம் உடஞ்சி தான் வரும். गाइस எப்படி லைட் பக்கத்தில் வந்து நிற்கலன்னா நான் வீடியோ முடிச்சிடுவேன். பழிச்சிட்டு இருக்கா லைட் செட்டிங். சரி வந்து நில்லுவா என் பக்கத்தில் நில்லுவா. என்ன அங்கே போய் சவுத் அனுப்பிங்க. ஐயோ சவுத் நினைக்கிறேன். திரும்ப பட்டுனு வா இங்கே வா. நானா அதுவும் சவுத். சரி வா என் பக்கத்துலேருந்து பார்த்தா வியூ கரெக்டாக தான் இருக்குது. சைடில் அன்சைடு வா அன்சைடு வா இன்சைடு வாடானா. எப்படின்னா கஷ்டமாக இருக்குது நான் நிற்க வைக்கிறது. பின்னாடி பக்கமாகவே இப்படியே அப்படியே ஓகே. அப்போ என்னால் ஷார்ட் கன் மாதிரி அப்போ என்னால் உன்னை காட்ட முடியாது. பரவாயில்ல விட்டுரு. காமிக்க முடியல. அதுக்கு இங்கே வந்தால் தான் என்னால் காட்ட முடியும். ஓ அப்படியே ரிவர்ஸில் வா அப்படியே. அவ்வளோதான் ஃப்ரெண்ட் அப்படியே நில்லு. டேய் ஏன்டா வாக் பண்ணி எப்படி எனக்கு எங்கேயோ ஒரு ஆக்ஷன் நினைக்கிறேன். ஓகே ஏய் காட்டுறா ஃப்ரெண்ட்ஸ் நான் நிற்க வச்சுட்டு வரேன். ஃப்ரெண்ட்ஸ் இவன் ரொம்ப முன்னாடி போய் நிற்கிறான். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க காண்டி ஏற்றுறான். ஃப்ரெண்ட்ஸ் இவன் எனக்கு மேலே வந்து நிற்கிறான். கூடா ஃப்ரெண்ட்ஸ் நானே இவனுக்கு மாற்றி வச்சு கொடுத்துறேன். இவன் பாருங்க நம்ம எப்படி வைக்க போகிறோன்னு அசால்ட்டுங்க. இவனை மாதிரி நம்ம டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளே ரொம்ப முன்னாடி எடுத்துன்னு வந்துட்டோம். அப்போ வாங்க அப்போ கொஞ்சம் பின்னாடி எடுத்து ஓகேன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இவன் தூரமாக இருக்கான். வாங்க அகெயின் ஒன் டைம் பண்ணலாம். லாஸ்ட் அட்டெம்ப்ட்டு வந்துருச்சா கரெக்டாக? ஆனால் கொஞ்சம் தூரமாக இருக்கான். ஃபஸ்ட்டு பக்கத்தில் எடுத்துன்னு வந்துடலாம். எதுக்கு அவனை கீழே பார்க்க வச்சுக்கிற மேலே போய் இனிமேல் தான் பார்க்கலாம். அவ்வளோதான். ஓகே குட்டி மாதிரி இருக்கு. பாய்.